Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தாமோ அன்பரசன் அழைத்த போது மல்லை சத்யா தான் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. நான் என்னுடைய உதவியாளர் தம்பி கணபதியிடம் இதை பற்றி ஒரு குறிப்புகள் எழுதி தாருங்கள் என்று கேட்டபோதுதான் எனக்கு என் தம்பி மல்லை சத்யா இதுவரை இன்விடேஷன் தரல. நாங்கள் வந்தவரை தான் பார்த்தேன். இவ்வளோ பேர் பேரும் இருக்குது, நம்மகிட்ட இதை தரலையே அப்படின்ட்டு நம்ம படத்தெல்லாம் போட்டிருக்காங்க, நான் இன்விடேஷனே தரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, தம்பி சொன்னாக்கி நம்ம வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் பார்த்த பிறகு தான் அவர் தான் இதை நடத்துகிறாருன்னு பார்த்தேன். எதை பற்றியும் அஞ்சாதவர், துணிந்தவர், எதையும் எதிர்பார்க்காதவர். 2 முறை நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சென்று விடலாம் என்று எண்ணினார். மக்கள் பொறுத்திருக்க வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் இன்னொரு பெரும் பொறுப்பு வர இருக்கிறது என்பதுதான் அதன் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். என்னை போல் வந்தால் வந்த கணக்கு, வரலன்னா வராத கணக்குன்னு பெறுவார். ஆக அந்த அளவில் இந்த மேடை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பல பேருக்கு சீக்கிரம் முடித்தா என்ன அப்படின்னு இருக்கும். சில பேருக்கு இந்த பட்டிமன்றம் பார்த்துட்டு போகலான்னு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வீட்டில் கணவன் வந்திருப்பாங்களே என்ன செய்யன்னு இருக்கும். இன்னும் சில பேர் கணவர்மார்கள் வீட்டம்மா கதவு பூட்டிட்டா என்ன செய்யன்னு இருக்கும். இப்படி பல பிரச்சனைகளோடு தான் இங்கே உட்கார்ந்துருப்பீங்க. ஆனால் இத்தனைக்கும் மேலாக எவ்வளவு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த மேடையை உருவாக்குவதற்கு மல்லை சத்யா என்ன பாடுபட்டிருப்பார், எவ்வளவு அவமானத்தை தாங்கியிருப்பார், எத்தனை பேரை அணுகி இருப்பார். அதையெல்லாம் தாண்டி தான் மல்லை சத்யா இதை உருவாக்கி இருக்கிறார் என்றால் எங்களை போன்றவர்கள் நாங்கள் வந்து இருந்து ஏதோ ஒரு கடமைக்காக 2 வார்த்தை பேசி என்னை விடுங்க என்று சொல்லி சென்றால் அவருடைய மனம் மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கின்றவர்கள் கூட இப்படி ஒரு பண்பில்லாதவராக நம்முடைய தம்பி சத்யா அழைத்து வந்தார் என்று எண்ணுவார். ஆகவே உங்களோடு ஒருவராக இருந்து இந்த நிகழ்வுகளே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இங்கு மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் அதைத்தான் நான் ஒரு கடமையாக எண்ணுவேன். அந்த அடிப்படையில் தம்பி சத்யா அவர்களை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு, எத்தனையோ போராட்டத்துக்கு இடையே தொடர்ந்து 15 ஆண்டுகள் காலம் நடத்துவது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்றவர்களையும் நான் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஐயா நம்முடைய விஸ்வநாதன் ஐயா எப்படி பேசுனாங்கன்னு பார்த்தீங்க. நிறைய கூட மாட்டு அற்புதமாக பேசுனாங்க. எனக்கு அவங்க 2-3 கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஒன்றை கண்டிப்பாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி ஒரு அச்ச உணர்வோடு, தமிழக மக்களை பற்றி என்ன உணர்வோ தெரியவில்லை, ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டை பேசுகின்றார்கள். ஒரிசாவுக்கும் நாமும் விரோதமாகி உத்தரப்பிரதேசத்துக்கு போனால் உங்களுடைய எதிரியாக இருப்பது தமிழ்நாடு, தமிழக மக்கள் என்று சொல்கின்றார்கள். அது உண்மை அல்ல. இரண்டுமே பல இடங்களிலும் சென்று சனாதன தர்மத்துக்கு விரோதமாக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். விரோதம் அல்ல, நான் தெளிவாக சொல்லுகின்றேன். நம்முடைய ஒரு 5 நிமிடங்களில் முடித்து விடுகிறேன். 1200ஆம் ஆண்டிலிருந்து நிறைய பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. துருக்கி படையெடுத்து இந்தியாவுக்குள்ள வந்து, அப்போ இந்தியா நீ இவ்வளோ அமைப்பாக இல்லை. முகலாயர்கள் நீண்ட காலம் 200-300 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க நீண்ட காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, 300-400 வருஷம். ஒரு சமூகம், படித்த சமூகம், உயர் வகுப்பினர் சமூகம், இன்னும் வெளிப்படையாக சொன்னால் சனாதன சித்தாந்தம், RSS சித்தாந்தத்தை கொண்ட உயர் வகுப்பினர் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கின்றவர்கள். ஐயா சொன்னார்களே, ஆரியர்கள் தான் வெளிநாடுகளில் இருந்து இங்கு வந்து ஜாதியை கொண்டு வந்து பிளவை ஏற்படுத்தினார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார்கள். அதை நீங்கள் பார்த்தால் இந்த 10% பேர் படிப்பார்கள், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு துணை இருப்பார்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. நாட்டில் ஒரு பிரச்சனை கிடையாது. எப்போ பிரச்சனை வருகிறது என்றால் 10% தாண்டி
மீதி 90% படிக்கலாம் என்று 1835 ஆண்டு 37 என்று எண்ணுகின்றேன் லார்டு மெக்காலா பிரபு ஒரு சட்டம் கொண்டு வருகிறார். 1837 என்று எண்ணுகின்றேன், அல்லது 35 இருக்கலாம். அதை நீங்கள் பாருங்கள். எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்து, அது மட்டுமல்ல எல்லோரும் சமமாக பள்ளியில் அமர்ந்திருக்கலாம், எல்லா மாணவரோடு இணைந்திருக்கலாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சமூகத்தை தவிர மீதி 90% மாணவ மாணவிகள் அவர்களோடு உட்கார்ந்து கல்வி கற்க முடியாது. குருகுலத்தில் அவர்கள் மட்டும்தான் கல்வி கற்பார்கள். நான் நடந்த வரலாறு சொல்கின்றேன், ஜாதியை பற்றியோ மதத்தை பற்றியோ நான் பேசவில்லை. அவ்வாறு 10% மக்கள் கல்வி கற்பார்கள். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு யார் ஆட்சி இருந்தாலும் அதிகாரத்தில் அவர்கள் இருப்பார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை இந்தியாவில். லார்டு மெக்காலா பிரபு சொன்ன உடனே தான் இப்போதும் சொல்வார்கள், மாண்புமிகு அமைச்சர், உள்துறை அமைச்சர் நம்முடைய ராஜ்நாத் சிங் கூட சொல்வார், இந்திய கலாச்சாரத்தை சீர்கேடு செய்தவர் லார்டு மெக்காலா பிரபுமார். என்ன சீர்கேடுனா எல்லோரும் படிக்கலாம், அந்த ஒரே விஷயத்தான் சொன்னார். எல்லோரும் படிக்கலாம் என்பவர் சீர்கேடு செய்தார் என்கின்றார்கள். 90% மக்களை RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் பள்ளி ஆரம்பித்து படிக்க வைக்கவில்லை. சனாதன தர்மத்தினர் குருகுலம் அமைத்து படிக்க வைக்கவில்லை. 90% பேர்களும் அவர்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்றுதான் வைத்திருந்தார்கள். எத்தனை ஆண்டு காலம் என்று பாருங்கள். 1837 தான் நம்முடைய லார்டு மெக்காலா பிரபு வந்த பின்புதான் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று சொன்ன உடனேதான் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சுதந்திர போராட்டம் என்கின்றார்கள். அன்றுதான் சுதந்திர போராட்டத்தின் முதல் புள்ளி எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று ஒரு சொன்ன வார்த்தைக்கு அதுதான் பொருள். அதில் தமிழகத்தில் அதையெல்லாம் தாண்டி பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சி சமூக நீதி கொள்கை, எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவில் ஐயா சொன்னது போன்று 27% பட்டதாரி தமிழ்நாட்டில் மொத்த பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை நம்முடைய சதவீதத்தில் எடுத்துக்கொண்டால் 53% மேல் இருக்கின்றது. பெண் பட்டதாரிகளை எடுத்துக்கொண்டால் 70% மேல் பெண் பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் என்றால் தமிழ்நாட்டை கண்டு பட்டதாரிகள் ஆக்கிவிட்டார்களே என்ற கோபம்தான் தமிழ்நாட்டின் மீது. தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி கொள்கைதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எல்லோரையும் கல்வி கற்க சொல்கின்றார்களே. ஐயா ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார். பீகாரினுடைய பட்ட படிப்பினுடைய சதவீதம் 15% என்று சொன்னார். அந்த 15% யார் என்று ஐயா பார்த்து கொள்ள வேண்டும். அங்கே இப்போது ஒரு மக்கள் தொகை கணக்கெடுக்க ஒரு சர்வே பண்ணாங்க. கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கும். மாநில அரசு ஒரு சர்வே எடுத்தது. 10% உயர் வகுப்பினர், நம்முடைய பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். 5.5% முஸ்லீமில் உயர் ஜாதியினர், மதரசா, அரபு பேசுகின்றவர்கள், படிக்கின்றவர்கள். இந்த 15% பேரும் முழுமையாக 80 முதல் 90% பட்டதாரி. 69% ஓபிசி இருக்கின்றார்கள். 69% ஓபிசியில் பட்டம் படித்தவர்களுடைய எண்ணிக்கை 3% பேர். நான் சொல்லல, பீகாரில் இப்போ எடுத்திருக்கக்கூடிய மக்கள் தொகை சர்வேயை சொல்லுது. அப்படியானால் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சமூக நீதி, எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று இந்து என்று எல்லாரும் சொல்லுகின்றார்கள். ஆளுக்கு ஒரு சனாதன தர்மம், சமஸ்கிருதம், பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்க போதுதான் பிரிட்டிஷ்காரன் தான் சொல்லி சைனர், சமணர், தென்கலை, வடகலை, நம்முடைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இவற்றையெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்துன்னு ஒரே வார்த்தையில் சொல்லின்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்தவன், முஸ்லீம், அதே போல் நம்முடைய சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு ஒரே வரியில் இந்துக்கள்னு சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் இந்துக்களாட்டு ஏற்றுக்கொண்டாங்களான்னா இல்லை. எங்கள் அண்ணன் பொன்னார் மத்திய அமைச்சர் காஞ்சிபுரத்தில், இந்த மாவட்டத்தில் உள்ள காஞ்சிபுரத்தில் போய்
ஐயா சங்கராச்சாரியர்கிட்ட போய் ஆசி பெற போகிறாரு. தரையில் உட்கார வச்சு திருநீரை அப்படி போட்டு ஓடின்ட்டார். எங்கள் அண்ணன் மகா நம்முடைய தமிழிசை கவர்னர் போட்டு தரையில் உட்கார வச்சு இப்படி போட்டிருந்தாரு. ஆனால் கைச்சு ராஜா போகிறாரு, சமமாக சேர் போட்டு உட்கார வச்சு நெத்தியில் பூசி ஆட்சி வழங்கி அனுப்புதார். இதுதான் வேறுபாடு. திராவிட கொள்கை என்றால் இதுதான் வேறுபாடு. எங்கள் அண்ணன் அறிவாலயத்துக்கு வந்தால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அமர்ற இடத்துல அதே அளவு ஒரு சீட்டை போட்டு உட்கார வைப்பார். பொன்னாரையும் தமிழிசையும் உட்கார வைப்பாங்க. ஜாதியை பார்க்க மாட்டாங்க, கட்சியை பார்க்க மாட்டாங்க, மதத்தை பார்க்க மாட்டாங்க. என் தம்பி திருமாவளவன் போனால் அதே சீட்டில் உட்கார வைப்பார். என் தம்பி மல்லை சத்தியா போனால் அதில் உட்காரலாம். இதைத்தான் நம்ம செய்கிறோம். இதைத்தான் அவங்க தாங்கல. நான் இது ஜாதியோ மதமல்ல, வரலாறை சொல்கிறேன். இதுதான் நடந்தது, நடந்து கொண்டு இருக்கின்றது. தம்பி இன்பா எழுதின புத்தகத்தில் அப்படியே புரட்டி பார்த்தேன். 45 அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. 44 பார்த்தேன். காமராஜர் படம் இருந்து எனக்கு உடனே நினைவுக்கு வந்து, நம்ம எல்லாம் பள்ளிக்கு மதிய உணவு தந்து படிக்க வைத்தது 10,000க்கு மேற்பட்ட பள்ளியை திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆகவே தான் அவரை பச்சை தமிழன் ஆட்சி தொடரட்டும் என்று திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் பெரியார் சொன்னார். அதே வழியில் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அண்ணா நகர் அரசு பள்ளிக்கு செல்கின்றார். ஒரு மாணவனை எழுப்பி சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. முகத்தை பார்த்து இல்லைங்கிறான். ஏங்கிறாரு. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா அடுத்தவங்க வீட்டுக்கு சமையலுக்கு போவாங்க, எங்கள் வீட்டில் சமையலும் இல்லை, சாப்பாடும் இல்லை, அதனால் சாப்பிடாம வந்தேங்கிறாரு. சிந்திக்கின்றார். ஒரு மாணவனை எழுப்பி விட்டு அவன் வாடிய முகத்தை பார்த்தவுடன் காலை சிற்றுண்டி திட்டத்தை தண்டு 37,000 பள்ளிகளில் பல லட்சம் 18 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை காலை சிற்றுண்டி கொடுத்து படிக்கவா என்று அழைக்கிறார் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே வழியில் செல்கின்றார். இந்த சமூகம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய ஐயா சொன்னாங்க. வவுச்சர் முறை, பணத்தை கொடுத்துருக்கேன், எங்கேயும் போய் படிச்சுட்டு போட்டு, நல்ல திட்டம். பணத்தை அவைய அப்பா பிடிக்கிட்டு போகிறாரா, அவைய அம்மா பிடிக்கிட்டு போகிறாங்களா, அது சொந்த பந்தம் பிடிக்கிட்டு போதா தெரியாது. இல்லை வவுச்சர் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு அரசு விடணுமா தெரியாது. அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அன்று கலைஞர் சொன்னார். 8 படி கல்யாணத்துக்கு 6,000 ரூபா தரேன், 10 படி 10,000 தரேன், 12 படி 25,000 தரேன், பட்டம் படி 50,000 ரூபா தரேன்னாரு. படி படி படின்னு சொன்ன உடனே அந்த பெண்களை அப்படியே கொண்டு போகிறாங்க. ஏன் பெண்களுக்கு அந்த நிலை வந்திருக்குன்னா, பெண்களுக்கு 5 வயசில் திருமணம், 7 வயசில் திருமணம், 10 வயசில் திருமணம். 10 வயசு திருமணமான பொண்ணுக்கு கணவன் இறந்து விட்டால் வாழ்நாள் முழுதும் மொட்டையடித்து வச்சிருவாங்க. திருமலை நாயக்கருக்கு 1500 மனைவிகள். அவர் இறந்த உடனே 1500 பேரையும் தூக்கி உடங்கட்டை ஏற்றுறாங்க, தீய தூக்கி போட்டாங்க. திருவாங்கூர் மகாராஜாக்கு 2 மனைவி 2 பேரையும் தூக்கி போட்டாங்க. 50 மனைவி நம்ம ராமநாதபுரம் ராஜாவுக்கு 50 பேரையும் தூக்கி போட்டாங்க. எவ்வளோ கொடுமை! பெண்கள் படிக்க முடியாது, பெண்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அதான திராவிட இயக்கம் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடு, சொத்துல பங்கு கொடு, எல்லா உரிமையும் கொடுத்தது. மறுமணம் செய்துக்க, கணவன் இறந்துட்டா பண்ணு அப்படின்னு சொன்னது யாரு? இதெல்லாம் சமூக நீதி, திராவிட இயக்கங்கள். ஆகவே தான் ஒரு காலத்தில் படிக்கக்கூடாது என்று குழந்தைகள் திருமணம் இதெல்லாம் மாற்றியது திராவிட இயக்கம். அந்த வரலாறை நீங்கள் மறந்துடக்கூடாது. எவ்வளவு கொடுமைகளை பெண்கள் அனுபவிச்சிருக்காங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்பார்கள். பெண்கள் என்றால் சமைத்து போடுகின்ற வேலையாள், அது மட்டுமல்ல குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற இயந்திரமாக இருந்தது ஒரு காலம். அதை மாற்றியது தமிழ்நாடு. ஆகவேதான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு திருமணம் செய்து கொள், இதை தருகிறேன் என்று சொன்னார்கள். அதே போல நீ படிக்கு மட்டும் நீ 12 படித்து முடித்து பட்டம் படிக்க சென்றால் பெண் குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். பல லட்சம் பெண்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் ஆண்களுக்கும் இந்த ஆண்டு முதல் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்றார்கள். கல்வி நம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும். மெட்ரிக் சிபிஎஸ்இ பள்ளியில் பணம் படைத்தவர்கள் பிள்ளைகள் செல்கின்றது. அந்த பிள்ளைகள் தரமான கல்வி படிக்கின்றார்கள். ஸ்மார்ட் போர்டிலே கல்வி கற்கின்றார்கள்.
முதல்வர் டெல்லிக்கு செல்கின்றார். கெஜ்ரிவாலோடு அங்கு ஒரு அரசு பள்ளிக்கு செல்கின்றார். அங்கே ஸ்மார்ட் போர்டு இருக்கதை பார்க்கின்றார். இதுபோல் தமிழ்நாட்டில் செய்வேன் என்று கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாட்டில் பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த ஆண்டு 30,000க்கு மேற்பட்ட பள்ளிகளுக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஸ்மார்ட் போர்டு கொடுக்க திட்டம் தீட்டி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இந்த அப்பாவு அரசு பள்ளி மட்டுமல்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நீங்கள் சொல்லுவீர்களே அந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய CSR நிதியை பெற்று 300க்கும் மேற்பட்ட அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டை கொடுத்து நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் திருக்கரத்தினால் ஆரம்பித்து வைத்து ஓராண்டு காலம் ஆகிறது. இப்படிப்பட்ட பணி நம்முடைய வருங்கால சந்ததியினர் சாமானியனை பற்றி சிந்திக்கின்றார் இன்றைய முதல்வர். பெண்கள் படிக்க நிதி கொடுக்கின்றார். கட்டணம் இல்லாமல் பேருந்திலே செல்லலாம் என்று திட்டத்தை தருகின்றார். மோடி அவர்கள் சொல்கின்றார், நீங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் பெண்களை இலவசமாக ஏற்றினா பெரிய கஷ்டம் வந்துடும் மெட்ரோ ட்ரெயினுக்கு. என் நண்பர் அதானி அம்பானி எல்லாம் அந்த தொழில் ஆரம்பிக்க இருக்காங்க, நீங்கள் இதிலெல்லாம் இடைஞ்சல் பண்ணால் பெரும் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி அவர் கவலையே சொல்கிறார். ஏன்னா கூட நான் பார்த்தேன், அவருடைய தேர்தல் லக்னோவில் கொண்டு மனு தாக்கல் பண்ணாங்க. அதில் நான் பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு கார் இல்லை வீடு இல்லைன்னாங்க, சில இருப்புகள் இருக்குன்னாங்க. நான் பார்த்த உடனே நினச்சேன், PM கேர் ஃபண்டுன்னு ஒன்று நம்முடைய மாண்புமிகு பிரதமருக்கு வாங்குதாங்க. எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி இருக்கோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதை தகவல் உரிமை சட்டத்தில் ஒருத்தன் கேட்டான். அப்போ அதுக்கு பதில் போட்டாங்க, இது பொது நிதி அல்ல, இது தனியார் கணக்கு, இதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைட்டாங்க. ரைட்டு, தனியார்னா யாரு? PM கேர்னா என்ன? பாரத பிரதமர் PM பிரைம் மினிஸ்டர்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க இந்தியாவில். அவருடைய கேர் ஃபண்டு அவருடைய பேரில் ஒன்று இருக்குன்னா ஒன்று அவருக்கா இருக்கணும், இல்லைன்னா அவர் எனக்கு இல்லைன்னு சொல்லணும். அது யாருக்கு இருக்குன்னு சொல்லணும். அந்த கணக்கையும் தேர்தலில் கொண்டு வரலாமே, வரணும்ல. நான் ஒரு கணக்கை காட்டலன்னா என்னைய தேர்தல் அதிகாரி கூப்பிட்டு நீ இவ்வளவு பணம் வச்சிருக்கா, அதை நீ கணக்கில் காட்டல, உன்னுடைய விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்க. அப்போ அதையும் பண்ணணும்ல, அல்ல அதான் கேட்கணும்ல, யாராவது கேட்கணும். நான் தவறா சொல்லலையே, எதுவும் தப்பு சொல்லுதானாமா? PM கேர் ஃபண்டு பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி இருக்கு. அது ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த இதில் அது அந்த பணம் இருந்தால் எல்லாருக்கும் தெரியணும். ஐயா வேந்தர் அவர்கள் 1 கோடி ரூபா தந்திருக்காங்க, இந்த அம்மா 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க, நம்ம ராஜாதாஸ் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, மொத்தம் இவ்வளவு இருக்கு பணம். அது நியாயம். அது தனி கணக்கு அப்படின்ட்டாங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைட்டா. அப்போ அரசுக்கும் மக்களுக்கும் உள்ள கணக்கல்ல அது. அப்போ தனியார்னா யாரு? நம்ம நினைக்கிறது PM கேர்னா நம்ம பாரத பிரதமர் தானே. அவங்க அந்த கணக்கை சொல்லணுமா சொல்லலாமா? சுவாமிகள் சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா சொல்லணும்ல. சொல்லலையே, தேர்தல் ஆணையம் கேட்கலையே, கேட்கணும்ல. அதை அப்போ எல்லோருக்கும் பொதுவானவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்றால் எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் பொதுவானவர். அவர் அந்த தேர்தல் கணக்கை காட்டியிருக்கணும். ஆகவே தமிழ்நாட்டை மக்கள் கேட்பது எதை கேட்டாலும் எந்த விதமான இந்தியா நம்முடைய பாரதி தான் சொன்னார், 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், அவள் செப்புமொழி 18 உடையாள், எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இந்தியா என்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கின்றவர்கள் தமிழர்கள் என்று சொல்லி நமக்கு பாரதியார் பாடல் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருந்தால் 140 கோடி முகமுடையாள் என்று சொல்லியிருப்பார். அன்னைக்கு 30 அவர் இருக்கும்போது இன்னைக்கு 130. ஆகவே இந்த அரசு இவ்வளவு சவால்களையும் எதிர்த்து சாமானிய மக்களுக்கு செய்துக்கிட்டு இருக்கு. ஐயா சொன்னாங்க பஸ்ஸு நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னு. ஓடத்தான் செய்யும். என் பிள்ளைகள் யார் பெற்ற பிள்ளைன்னு கேட்கலையா? என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு சீருடையோட வந்தா அவன் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் போனாலும் அவன்கிட்ட காசு கேட்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து முதலாக சட்டமன்றத்திலே பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தி தருமா என்பதை முதலாக சட்டமன்றத்திலே கேட்டவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின்.
அவரு தான் சொல்லிருக்காரு பெண்களும் போங்க. நீ தனியார் பஸ்ஸில் நான் பஸ் விட்டோம்னா ஏற்றவனா ஐயா? ஏற்ற முடியுமா? லாபம் வரும். ஆனால் எத்தனை சமூகத்தை படிக்க வைக்கி. சென்னையில் பாருங்க, காலையில் 8 மணிக்கு போகக்கூடிய பிள்ளை ராத்திரி 10 மணிக்கு வரும். சம்பளம் எவ்வளோ கேளுங்க, 7,000 12,000 வரை. அவளுக்கு பஸ் கட்டணம் எவ்வளோ கேளுங்க. நீங்கள் கேட்டு பாருங்க. நமக்கு கடவுள் எல்லாம் தந்திருக்காரு. கீழே எட்டி பாருங்க, அவன் நிலையை கேளுங்க. உன் சம்பளம் எவ்வளோ கேளுங்க. உன் புருஷன் என்ன செய்தான் கேளுங்க. உன் குடும்பம் என்ன கஷ்டத்தில் இருக்குனீங்க. அதை பார்த்தா நம்முடைய முதல்வர் பார்த்தாரு. இவ்வளவு வேதனையும் தாங்கி சுயமரியாதையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல் குடிகார கணவன், ஊதாரி பிள்ளைகள் அத்தனைக்கும் ஒத்தைக்கே கஷ்டப்பட்டு செலவு செய்து கஷ்டப்பட்டு உழைத்து அதில் கிடைக்கின்ற 10,000 12,000க்கு குடும்பத்தை நடத்தி வருகின்ற பெண்ணுக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் இதுதான் கருணை உள்ளத்தோடு இந்த சமூகத்தை சேர்ந்த தாராள மக்கள். எனக்கு கூட அந்த நான் பார்த்துருக்கேன் நேரில். கிராமப்புறத்துக்காரன் நான் பெண்ணை கட்டி கொடுத்துருவா, மருமகன் விருந்துக்கு வருவார், 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருப்பார். இவா பர்ஃபேத்தை வந்து நிற்பா, ஒழிச்சு நிற்பா. ஏன்னா பாட்டி இந்த 10 ரூபாய்க்கு இந்த பட்டந்த வாங்கித்தாமா, 10 ரூபாய்க்கு இந்த பலூனை வாங்கித்தாம்பா. இவட்ட காசு இருக்காது, ஒழிச்சு நிற்பா. மருமகன் முன்னால் வக்கி நாணி போய் நிற்பான். இப்போ அதே தாய் பேரனை கூப்பிட்டு என்ன வேண்டி கேளு, மகராசன் மு.க. ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் தருகிறான், என்கிட்ட பணம் இருக்கு, உனக்கு வாங்கித்தாரேன்னு நெஞ்ச நிமித்துக்கிட்டு மருமகன் முன்னால் போயிருக்கான். அந்த ஏழைக்குத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுக்காரு. அந்த விவசாயிகளுக்குத்தான் கடன் தள்ளுபடி, அந்த மாணவனுக்குத்தான் கடன், இலவச கல்வி கடன் தள்ளுபடி. ஆகவே ஒரு அரசு பஸ்ஸை பயன்படுத்துகிறது. ஆகவே தான் லாப நோக்கு இல்லை. சாமானியன் நாங்கள்லாம் வாழும்போது ஒரு வீட்டில் தீபத்தைச்சா அங்கேருந்து கங்கு எடுத்து கொண்டு தான் அடுத்த வீட்டில் தீபத்தைக்க முடியும். தீப்பெட்டி வாங்கி தீபத்தைக்க முடியாது. பணம் இல்லை, வசதி இல்லை, அவ்வளவு வறுமை. 47 சுதந்திரம் கிடைக்கும்போது நாங்கள் 52 பிறந்தே அந்த பாடு. அந்த வீட்டில் புகை தெரியுது, தீபத்தை வச்சிருப்பாங்க, கங்கு எடுத்துட்டு வைப்பாங்க. எவ்வளவு வறுமையிலிருந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோன்னு நீங்கள் நினைச்சு பார்க்கணும். எவ்வளவு உழைப்பு, இவ்வளவும் கஷ்டப்பட்டு கடந்து தான் வந்திருக்கோம். பல வீடுகளில் 3 வேளையும் உணவு இருக்காது. பல வீடுகள், இதெல்லாம் கடந்த கால வரலாறு. நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வருடைய தந்தை கலைஞர் அவர்கள் தான் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்றார். அதன் பின்பு 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி என்றார், 1 ரூபாய் என்றார். நான் சொன்னேன் அதை ஃப்ரீயாட்டே கொடுத்துடலாமே. அதுக்கு சொன்னார், நம்முடைய தமிழன் தன்மானம் உள்ளவன், சாப்பாடை இலவசமாக வாங்கக்கூடாது, 1 ரூபா தந்துட்டு வாங்கிட்டு. எவ்வளவு உயர்ந்த தத்துவத்தை கலைஞர் சொன்னார் பாருங்க, என்கிட்ட சொன்னார். ஆகவே இந்த அளவில் இந்த சமூகம் வளர்வதற்காக பேருந்து மின்சாரத்துறையை சொன்னீர்கள், தனியாற்ற கொடுங்க, கொடுத்து தானங்க இவ்வளவு வேதனை. நாங்கள் நிலக்கரிய இந்த தமிழ்நாடு மின் வாரியம் கொள்முதல் பண்ணி கொடுத்து இந்தியாவினுடைய நிலக்கரியை வாங்கி கொண்டு பயன்படுத்துகிறாங்க. அன்னைக்கு கரண்டை 3 ரூபாய்க்கு கொடுத்தோம், 2 ரூபாய்க்கு கொடுத்தோம். என்னைக்கு அதானி நமக்கு நிலக்கரி சப்ளை பண்ணாரோ அன்னைக்கு பிடிச்சி தரித்திரம். இன்னைக்கு இவ்வளோ விலை நஷ்டத்துக்கு காரணமே அவர் தான். ஏன்னு கேட்பீங்க, நானே சொல்கிறேன். எரிதிறன் என்று சொல்வார்கள். எரிதிறன் 7 எரிதிறன் 6 எரிதிறன் 2 4 6. இப்போ அதில் 2 எரிதிறன் அப்படின்னா வெறும் மண்ணாக தான் இருக்கும். 8 எரிதிறன்னா நல்லா எரியும். அந்த நல்ல எரிதிறனுக்கு எக்ரிமெண்ட் போட்டால் 1 கிலோ எரிச்சா 3 யூனிட் வரும். அவங்க அனுப்புகிற அந்த மண்ணை போட்டால் 1 யூனிட் வரும். எக்ரிமெண்ட் போட்டது 3 யூனிட்டுக்கு, வந்தது மண் 1 யூனிட் தான் கிடைக்கி. இதை அனுப்புனது யாரு? அதானி. பல தடவை பல சந்தர்ப்பங்களில் தமிழ்நாடு மின் வாரியத்தில் இந்த பிரச்சனையை பேசியிருக்காங்க. அந்த எக்ரிமெண்ட் படி நடக்கலை. வெளிநாடில் நிலக்கரி வாங்கினா உங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிறவர்களுக்கும் தெரியும். எந்த நாட்டில் வாங்குறீங்களோ என்ன விலை, என்ன எரிதிறன், எந்த நாட்டிலேருந்து எங்கே போகுதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். அந்த சர்டிஃபிகேட் வந்தால் தான் ரூபா கொடுக்கன்னு இருக்கு. இவங்க நிலக்கரியை இங்கே அனுப்பிடுவாங்க, சர்டிஃபிகேட்டை சிங்கப்பூருக்கும் துபாய்க்கு அனுப்பி இன்னொரு பேரை போட்டு விலையை கூட்டி போலியான கணக்கை கொடுத்து பணத்தை வாங்கி அப்படி தான்
தனியாற்ற கொடுத்து நம்முடைய நிலைமை இந்த நிலைக்கு வந்து இல்லைன்னா எப்படியோ ஆயிருக்கும். ஆக கல்வி, பஸ்ஸு, அதே போல் நீங்கள் மின்சாரம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பிரச்சனையும் தாங்கி நம்முடைய முதல்வர் அவர்கள் சாமானிய மக்கள், ஏழை மக்கள் வாழ்வுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் பெருமையாக இருக்கிறது. நீண்ட நேரம் பேசிவிட்டேன். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த மண், நான் நிற்கின்ற மண், மகாபலிபுரம் மாமன்னன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் சாளுக்கிய மன்னர் 2ஆம் புலிகேசியை தோற்கடித்த மன்னன் வாழ்ந்த பூமி, அரசாண்ட பூமி. 2019 என்று எண்ணுகின்றேன் டிசம்பர் மாதம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் வந்தாங்க. என்ன பேசுனாங்களோ எங்களுக்கெல்லாம் தெரியாது. 1962 சீனா போரெல்லாம் நடந்து முடிஞ்சு 57 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை. அவருங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம வீரர்கள் 20 பேரை தலையை துண்டிச்சிட்டாங்க, கண்ணி வெடி வச்சு பல பேரை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம இடம் நிறைய எடுத்துட்டாங்க. 2019க்கு பிறகு தான் நம்ம இடம் பேருக்கு. அவங்க 2 பேர்ட்டையும் தான் கேட்கணும், ஐயா என்ன பேசிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. இந்த மண்ணில் வந்துட்டு போனதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வரலாறை புரட்டி பாருங்கள். சைனா இந்தியா போர் 62-63க்கு பிறகு எந்த இடத்துலையும் 3700 கிலோமீட்டர் பார்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க மகாபலிபுரத்தில் சந்திச்சுட்டு போன பிறகு தான் இந்த பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. செஸ் விளையாட்டு இந்தியாவை நடத்த சொன்னாங்க. எந்த மாநிலமும் நடத்த முடியாது, அதுக்குள்ள வாய்ப்பு வசதி இல்லைன்ட்டாங்க. தமிழக முதல்வர் மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் நடத்துகிறேன் என்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம் உலக அளவில் செஸ் போட்டியை இந்த மண்ணில் நடத்தி உலகின் அனைத்து நாடு வீரர்களையும் வரவழைத்து பாதுகாப்பு கொடுத்து சிறப்பாக நடத்தி முடித்த மண் இந்த வீரன் செறிந்த மண். இந்த மண் தான் எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. இவ்வாறு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணில் நின்று நான் பேசுவது என் தம்பி மல்லை சத்யா அவர்களை என்னை அழைத்து பெருமைப்படுத்தியது. அதுவும் கல்வி என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மனக்கண்ணிலே வைத்து அவர் 29 வயதில் நாடாளுமன்றம் சென்றார். 77 வரை 10 ஆண்டு காலம் அண்ணாவோடு முதலில் நாடாளுமன்றம் சென்றவர். 80 எம்ஜிஆர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இல்லை என்றாலும் அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றம் சென்றார். 91 அம்மையார் ஜெயலலிதாவோடு சட்டமன்றம் சென்று அமைச்சராக இருந்தவர், பணியாற்றியவர். இவ்வளவும் இத்தனையும் தாண்டி இவ்வளவு பல்கலைக்கழகம் சென்னையில், வேலூரில், அமராவதியில், ஆந்திராவில், மத்திய பிரதேசம் போபாலில் இதெல்லாம் நடத்தி இந்தியாவில் தமிழ்நாட்டு மாநிலத்தில் +2 முடித்தவர்கள் 8 லட்சம் பேருன்னா 88,000 பேர்களே உயர்கல்வி கொடுக்கின்ற அற்புதமான ஒரு மனிதர் நம்முடைய விஸ்வநாதன் அவர்கள். எவ்வளவு பெருமை பாருங்கள். எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்கள், இந்த நிர்வாகத்தை எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்கள். இவ்வளவும் பார்த்துட்டு அமைதியாக அங்கே வந்து என் தம்பி மல்லை சத்யா கொடுக்க விருதை கூட நான் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று உலக அளவில் பல நாடுகளில், அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் எல்லாம் விருதுகளை பெற்றவர் இந்த மாமல்லபுரத்தில் என் தம்பி சத்யா கொடுக்கின்ற விருதை நான் பெருமையாக இந்த சபாநாயகர் கையினால் வாங்குவதை பெருமையாக வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் இதுதான் மனித பண்பு. இந்த பண்பு தான் அவரை பெருமை சேர்க்கும். இந்த பண்பு தான் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை நடத்துகின்றார். அவர் நிர்வாகம் நடத்துகின்றார், எவ்வளோ பேருக்கு சாமானியர்களுக்கு உதவி செய்கின்றார் என்பது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவர் விளம்பரப்படுத்த மாட்டார். ஆகவே சாமானியர்களுக்காக அந்த கல்லூரி அந்த இடத்தில் ஒரு காலத்தில் வேலூர் என்றால் ஒரு காலத்தில் யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ வெயில் அடிக்கும். அந்த இடத்துல இன்னைக்கு உலகத்தில் இருந்து அனைவரும் அங்கே வராங்க. முன்னால் வெள்ளூர்னா சிஎம்சி அந்த அம்மா அந்த ஐடாஸ் கட்டன் அந்த அம்மா ஆரம்பித்த அந்த ஆஸ்பத்திரி தான் எல்லாருக்கும் உங்களுக்கு நினைவுக்கு வரும். இன்றைக்கும் ஆசியாவிலே பெரிய ஆஸ்பத்திரி, சாமானியர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கின்ற அந்த இது. அங்கு தான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடமும் இருக்குது. அங்கே தான் ஐயா பட்டம் படித்தாங்க. லயலாவில் தான் படித்தாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் எங்கேயும் பள்ளியோடம் ஆரம்பிக்கலை, குருகுலம் எங்கேயும் பள்ளியோடம் ஆரம்பிக்கலை. ஆரம்பித்தாங்க அவங்க படிக்கிறதுக்கு. மீதி 90% இந்துக்களுக்கு பள்ளி கல்லூரியை ஆரம்பித்தது கிறிஸ்தவர்கள் தான்.
அந்த கிறிஸ்தவ அமைப்புகள் தான் 300 ஆண்டு காலமாக இந்த பள்ளியை ஆரம்பித்து அவன் ஜாதியை சொல்லல, மதத்தை சொல்லல, இனத்தை சொல்லல, எல்லோரும் வாருங்கள் கல்வி கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னதின் பேரில் தான் ஐயா கோவிந்தராஜுடைய பையன் விஸ்வநாதனும் அந்த கல்லூரியிலே பட்டம் பெற்றார். லயோலாவுக்கு வந்தார். நீ இந்து என்று அவர் பார்க்கவில்லை. இங்கேயும் முதுகலை பட்டம் படிப்பதற்கு அவருக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். எம்ஏ படித்தார், லா படித்தார். 300 ஆண்டு காலம் இன்று வரை என் தாய் தந்தை, என் பேரன், எங்கள் தாத்தா பாட்டி படித்து பாருங்கள். யாருக்கிட்ட படித்தாங்க, எங்கே படித்தாங்கன்னு கேளுங்க. எந்த RSS நிறுவனமும் படித்து கொடுக்கல, எந்த குருகுலமும் கற்றுக் கொடுக்கல, எந்த உயர் ஜாதியினரும் கற்றுக் கொடுக்கல. கற்றுக் கொடுத்தது வெளிநாட்டில் இருந்து வந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த சட்டமும் அவர்கள் ஆரம்பித்த கிறிஸ்தவர்கள் ஆரம்பித்த பள்ளியும் தான் 90% இந்துக்களுக்கு கல்வியை கொடுத்தார்கள். அதில் அதிகமாக கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்று வந்திருக்கின்றது. இப்போது அங்கு படித்துக்கொண்டே கிறிஸ்து இந்து என்று சொல்கின்றார்கள். நீங்கள் அப்படி பிரிக்க வேண்டாம். முஸ்லிம் இந்து என்று பிரிக்க வேண்டாம். 90% 10% அப்படி பிரித்துக் கொள்ளுங்கள். 90%க்கு கல்வியை தந்தது அந்த அமைப்பு. அதன் தொடர்ச்சியாக தந்து கொண்டு இருப்பது திராவிட இயக்க வரலாறு, சமூக நீதி. அதுதான் இந்த கல்விக்கு இன்றும் உங்கள் எல்லோருக்கும் அந்த கல்வியை தந்து கொண்டு இருப்பது என்பதை மட்டும் தயவு செய்து உண்மையை சொல்றேன், நான் மறந்து விடார்கள் என்று அன்போடு கூறி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு அழைத்த தம்பிக்கும் ஐயா நம்முடைய விஸ்வநாதன் அவர்களுக்கும், தொடர்ந்து தம்பி குமரேசன் கட்டடக்கலையில் சிறப்பாக இருந்த அவர்களுக்கும், தம்பி வீர மாமல்லன் தம்பி கனகராஜ் அவர்களுக்கும், தம்பி நம்ம அப்துல் மஜீத் அவர்களுக்கும், அதன் நம்முடைய புத்தகத்தை அருமையாக தந்த தம்பி இன்பா உட்பட சத்யாவோடு இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும், அதோட மிக முக்கியமாக இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து நான் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு கோவப்படாமல் இருந்த உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.